நீதிமொழிகள் 22:1. திரளான ஐசுவரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நல்ல பெயரைப் பெறுவது, அதாவது நல்ல குலத்தால் கௌரவமான நற்பெயரைப் பெறுவது, அதிக செல்வத்தை கொண்டிருப்பதை விட மிக அதிகமாக மதிப்பிடப்பட வேண்டும். ஒருவர் தனது செல்வங்களைப் பெறுவதில் குணத்தை அழைத்துக் கொண்டால் அவை பயனற்றவை. 2. ஐசுவரியவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த அதிகாரத்தில் ஏழைகள் பல முறை குறிப்பிடப்படுகிறார்கள். ஒரு நபர் செல்வத்தை பெறலாம், ஆனால் அது அவரை ஏழைகளிடமிருந்து முழுமையாக பிரிக்காது, ஏனெனில் இரண்டும் படைப்பான உயிரினங்கள். எனவே பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் தேவன் அனைவரின் மீதும் அக்கறை கொண்டுள்ளார். 3. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுகப்போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இது விவேகமுள்ளவருக்கும் எளிமையானவருக்கும் இடையிலான மற்றொரு வேறுபாடு. ஒருவர் ஆபத்தை அறிந்திருக்கிறார், புத்திசாலித்தனமாக அதை தவிர்க்கிறார். மற்றவர் ஆபத்தை காணலாம், ஆனால் அதை தவிர்க்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, அதனால் அவர் அதற்காக துன்பப்படுகிறார். 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருக்கு பயப்படுதலும் மனத்தாழ்மையும் ஒன்றாகச் செல்கின்றன. தேவனுக்கு ஒரு நபர் பயப்படுவதோ மற்றும் ஒரே நேரத்தில் சுயநல பெருமையால் நிரப்பப்பட முடியாது. தேவனுக்கு பயப்படுவதிலிருந்து செல்வம், மரியாதை மற்றும் வாழ்க்கை விளைகிறது, அவை நீதியான வாழ்க்கையிலிருந்தும் வருகின்றன. எனவே கர்த்தருக்கு பயப்படுதலும் நீதியும் நெருங்கிய தொடர்புடையவை. 5. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகிப் போவான். துன்மார்க்கருக்கு பிரச்சனைகள் உண்டு, அவர்களின் பாதைகளில் முட்கள் மற்றும் கண்ணிகள் உள்ளன. அவர்களின் நடத்தை முட்களைப் போலவே அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது, மேலும் கண்ணிகளைப் போல அவர்கள் சிக்கிய விலங்கைப் போல நிறுத்தப்படுகிறார்கள். மறுபுறம் ஒரு ஞானி அந்த விளைவுகளைப் பற்றி அறிந்திருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பார், துன்மார்க்கரின் பாதைகளை தவிர்ப்பார். 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர்வயதிலும் அதை விடாதிருப்பான். குழந்தை பயிற்சி பற்றிய நீதிமொழிகளில் இது மிகவும் பிரபலமான வசனமாக இருக்கலாம். குழந்தை வளர்ப்பு பற்றிய மற்ற வசனங்கள் அனைத்தும் ஒழுக்கத்தைப் பற்றியது. பயிற்சி ஹனக் என்பதற்கான எபிரேய வார்த்தையின் அர்த்தம் அர்ப்பணிப்பு. இது ஒரு வீட்டை அர்ப்பணிப்பதை குறிக்கிறது, ஆலயத்தை மற்றும் ஒரு சிலையை. ஹனுக்கா என்ற பெயர்ச்சொல் ஒரு பலிபீடத்தின் பிரதிஷ்டையைப் பற்றியும் எருசலேமின் சுவர்களைப் பற்றியும் பேசுகிறது. ஹனாக் ஒதுக்கி வைப்பது, குறுக்குவது அல்லது காப்பது என்ற கருத்தை உள்ளடக்கியதாக தெரிகிறது. இந்த வார்த்தை சில நேரங்களில் தொடங்கு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. குழந்தை பயிற்சி என்பது ஒரு குழந்தையின் நடத்தையை தீமையிலிருந்து விலக்கி தெய்வபக்தியை நோக்கி குறுக்குவது மற்றும் சரியான திசையில் அவரை தொடங்குவதை உள்ளடக்கியது. ஒரு வேலைக்காரன் தன் மேலதிகாரியின் வாயில் அல்லது கட்டளைப்படி பதிலளிப்பான். ஆனால் வழி என்றால் என்ன? அறிஞர்கள் இதை வித்தியாசமாக விளக்கியுள்ளனர். அவர் செல்ல வேண்டிய வழியின்படி தொழில் ரீதியாகவோ அல்லது ஒழுக்க ரீதியாகவோ அர்த்தமா? அல்லது மற்றவர்கள் பரிந்துரைத்தபடி அவரது ஆளுமை, நடத்தை அல்லது வாழ்க்கையில் நிலையின் கோரிக்கைகளின்படி அர்த்தமா? நீதிமொழிகளில் வழி என்பது வாழ்க்கையில் ஆளுமை அல்லது நிலை என்று அர்த்தமல்ல என்பதால் வழி என்பது சரியான வழி, ஞானமான தெய்வீக வாழ்க்கையின் பாதை என்று சொல்வது விரும்பத்தக்கது. இது நீதிமொழிகளில் அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறது. ஞானத்தின் அடிப்படையில் வழி. இது ஒரு பழமொழியின் இயல்பை விளக்குகிறது. ஒரு பழமொழி என்பது ஒரு பொதுவான உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு எளிய சாதனமாகும், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை பொறுத்து மாற்றப்படுகிறது. பல நீதிமொழிகள் முழுமையான உத்தரவாதங்கள் அல்ல, ஏனெனில் அவை நிலவும் சூழ்நிலைகளால் அவசியமாக நிர்ணயிக்கப்படும் உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. அவ்வப்போது விதிவிலக்குகளை குறிப்பிடலாம். ஞானத்தின் பாதைக்கு பதிலாக தனது சொந்த வழியில் முட்டாள்தனத்தின் பாதைக்கு செல்ல தேர்ந்தெடுக்கும் ஒரு நபரின் சுய விருப்பம் அல்லது வேண்டுமென்றே கீழ்ப்படியாமை காரணமாக இது இருக்கலாம். அதற்கு அவர் பொறுப்பேற்கப்படுகிறார். இருப்பினும் தேவனின் தரங்களை கற்பித்து வாழும் தெய்வீக பெற்றோரின் செல்வாக்கின் கீழ் கிறிஸ்தவ வீடுகளில் வளர்க்கப்படும் பெரும்பாலான குழந்தைகள்
அந்த பயிற்சியை பின்பற்றுகிறார்கள் என்பது பொதுவாக உண்மை. 7. ஐசுவரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. துரதிருஷ்டவசமாக ஒரு பணக்காரர் ஒரு ஏழையின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும், மேலும் கடன் கொடுப்பவர் கடன் வாங்கியவரின் எஜமானர். ஒரு நபர் ஒரு பெரிய கடனை தருவதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. அவர் ஒரு அடிமையைப் போல ஏழையாக ஒடுக்கப்பட்ட நபராக மாறக்கூடும். 8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும். துன்மார்க்கத்தின் விதைகளை விதைப்பவர் துன்பத்தின் அறுவடையை அறுவடை செய்வார். துன்பம் என்பது பாவத்தின் தவிர்க்க முடியாத விளைவு. கோபம் என்பது நிரம்பி வழியும் கோபம் என்று பொருள்படும் ஒரு வார்த்தையாகும். துன்மார்க்கர்கள் தங்கள் கோபம் அல்லது கோபத்தின் மூலம் அடைவது நிலைக்காது, அவர்களின் சூழ்ச்சி நுட்பங்கள் தீர்ந்துவிடும் அல்லது நின்றுவிடும். இந்த எண்ணம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது. துன்மார்க்கர்கள் மற்றவர்கள் மீது கொண்டு வரும் துன்பம் தாங்களாகவே வரும். 9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தாராள மனப்பான்மை கொண்ட மனிதன் உண்மையில் ஒரு நல்ல கண். ஏழைகளுடன் உணவை பகிர்ந்து கொள்ள விருப்பம் ஒரு நபர் உண்மையானவர் என்பதை காட்டுகிறது. அவர் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசையுடன் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் பார்க்கிறார். 10. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். ஒரு பரியாசக்காரன் சச்சரவு, சண்டை மற்றும் அவமானங்களை ஏற்படுத்துகிறான். எனவே தொந்தரவு செய்பவரை நீக்குவதன் மூலம் பிரச்சனையும் நீங்குகிறது. 11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். ஒரு ராஜாவால் நோக்கங்கள் மற்றும் சிந்தனையின் தூய்மை மற்றும் கிருபையான வார்த்தைகளுக்கு பாராட்டப்படுபவர். இயற்கையாகவே அவர் தன்னைச் சுற்றி அத்தகைய மக்கள் இருக்க விரும்புகிறார். எனவே தூய்மையும் இரக்கமும் நன்மை பயக்கும். அவை ஒரு நபருக்கு உயர் பதவிகளில் உள்ள தலைவர்களுடன் நட்பை பெற உதவுகின்றன. 12. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். தேவன் அவருடைய சர்வ அறிவில் பாதுகாக்கிறார். மறுபுறம் விசுவாசமற்ற வார்த்தைகள் கவிழ்க்கப்படும் அல்லது தலைகீழாக மாற்றப்படும். அப்படியானால் ஞானியாக இருப்பது என்பது தேவனின் பாதுகாப்பின் கீழ் இருப்பதாகும். ஒருவர் சொல்வதில் கூட ஞானமற்றவராகவும் துரோகியாகவும் இருப்பது என்பது விரக்தியில் முடிவடையும் பாதையில் இருப்பதாகும். 13. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்டேன் என்று சோம்பேறி சொல்லுவான். ஒரு சோம்பேறி வேலையை தவிர்ப்பதற்குச் சொல்லும் தீவிர சாக்குப்போக்குகள் அபத்தமானவை. ஒரு இஸ்ரவேல் நகரத்தின் தெருக்களில் பெரும்பாலும் ஒரு சிங்கம் சுற்றித் திரிந்திருக்காது. ஒரு சோம்பேறி உண்மையில் கொல்லப்படுவார் என்று பயந்தால் அவர் ஒருபோதும் வெளியே செல்ல மாட்டார். 14. பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். ஒரு விபச்சாரியின் வார்த்தைகளைக் கேட்டு அவளால் பாவத்தில் வசீகரிக்கப்படுவது தப்பிக்க முடியாத ஒரு குழியில் விழுவதை போன்றது. விபச்சாரத்தின் கடுமையான விளைவுகள் பாவத்தின் மீதான தேவனின் கோபத்தின் தண்டனையின் ஒரு பகுதியாகும். 15. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். ஒரு குழந்தை இதயத்தில் முட்டாள்தனம் இருந்தாலும் ஒழுக்கம் அந்த வகையான என்ற மனப்பான்மை வெளியேற்றி அதை ஞானத்தால் மீண்டும் நிலைநிறுத்த உதவும். ஒழுக்கம் வாய்மொழி திருத்தம் மற்றும் பிற வகையான ஒழுக்கங்கள். 16. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சலுண்டாகவே ஐசுவரியவானுக்கு கொடுப்பான். செல்வந்தர்கள் தேவையில்லாதவர்களுக்கு பரிசுகள் மூலம் செல்வாக்கு அல்லது சலுகையை வாங்குவது, அதே நேரத்தில் செல்வத்தை பெற ஏழைகளை ஒடுக்குவது சுழற்சி ஏற்படுத்தும். முரண்பாடாக இது போன்ற செயல்கள் செல்வத்தில் அல்ல, வறுமையில் விளைகின்றன. 17. உன் செவியைச் சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. வசனம் 17 இல் கவனம் செலுத்துங்கள், கேளுங்கள், உங்கள் இருதயத்தை பயன்படுத்துங்கள் என்ற அறிவுரைகள் 30 கூற்றுகளில் வழங்கப்பட்டுள்ளதை பின்பற்றவும் கீழ்ப்படியவும் அழைப்பு விடுக்கின்றன. 18.
அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். 19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த அறிவுரைக்கான காரணங்கள் 18-19 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்றுகளை மனப்பாடம் செய்வது, அவற்றை உங்கள் இதயத்தில் வைத்திருத்தல் மற்றும் மேற்கோள் காட்டி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவை உங்கள் உதடுகளில். அவற்றை வைத்திருங்கள், ஏனென்றால் அவை மக்களை கர்த்தரில் நம்பிக்கை வைக்க ஊக்குவிக்கின்றன. 20. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாகச் சொல்லும்படிக்கும். 21. ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? இந்த கூற்றுகளில் உள்ள ஆலோசனை உண்மையாக இருந்த ஞானிகளின் அறிவிலிருந்து வருகிறது. ஒரு காரணம் மீண்டும் கூறப்பட்டுள்ளது, இதனால் கற்பவர் நல்ல பதில்களை கொடுக்க முடியும். 22. ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. 23. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். ஏழைகளின் நன்மையை பெறுவதற்கு எதிராக இந்த வசனங்கள் ஒரு வலுவான எச்சரிக்கையை அளிக்கின்றன. ஏழைகள் லஞ்சம் மற்றும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் நீதிமன்றத்தில் எளிதான இரையாகும். ஆனால் பாதுகாப்பற்றவர்கள் தங்கள் வழக்கை ஆதரித்து நியாயமற்ற முறையில் ஏழைகளிடமிருந்து பறிப்பவர்களிடமிருந்து கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறார்கள். 24. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. 25. அப்படிச் செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். இங்கு எச்சரிக்கை என்பது கோபக்கார மனிதனுடன் அல்லது எளிதில் கோபப்படுபவருடன் நண்பராகவோ அல்லது கூட்டுறவு கொள்வதையோ கூட எதிர்த்து பேசுவதாகும். ஏனெனில் அத்தகைய கூட்டுறவு ஒரு நபரை கோபமான வழிகளை எடுக்க வழிவகுக்கிறது. அவை முட்டாள்தனமானவை, பிரிவினையை ஏற்படுத்தும் மற்றும் பாவகரமானவை மற்றும் சிக்க வைக்கப்பட்டவை, வெளியேற கடினமாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் சிக்கிக் கொள்கின்றன. 26. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. 27. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. கடன்களுக்கு பிணை வழங்குவதில் உள்ள அதிக ஆபத்துகள் நீதிமொழிகளில் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளன. கைகளை அடமானம் வைப்பது என்பது கைகளுக்கும் சைகையைப் போல ஒரு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துவதாகும். கடனாளி பணம் செலுத்த தவறினால் கடன் கொடுத்தவரை வேட்டையாடுவார். கடன் கொடுத்தவர் பணம் செலுத்த முடியாவிட்டால் அவரது தளபாடங்கள் கட்டணமாக எடுத்துக் கொள்ளப்படலாம். இந்த கடுமையான விளைவு முட்டாள்தனமாக மற்றவர்களின் நிதி பிரச்சினைகளில் சிக்கிக் கொள்வதன் விளைவாகும். 28. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. வேதாகமம் 6 முறை கட்டப்பட்ட கற்களை நகர்த்துவதன் பாவத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஒரு விவசாயி எல்லைக் கோடுகளில் உள்ள கற்களை நகர்த்துவதன் மூலம் தனது சொந்த நிலத்தின் பரப்பளவை எளிதாக அதிகரிக்கவும் தனது அண்டை வீட்டாரின் நிலத்தை குறைக்கவும் முடியும். இந்த வகையான திருட்டு 8வது கட்டளையை மீறுவதாகும். 29. தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. ஒருவர் தனது வேலையில் விடாமுயற்சியும் திறமையும் கொண்டவராக இருப்பது ஒரு முதலாளியை பாதிக்க சிறந்த வழியாகும். பெரும்பாலும் விடாமுயற்சி பதவி உயர்வுக்கு வழிவகுக்கிறது. ஒரு நல்ல தொழிலாளியை பற்றி கேள்விப்பட்டால் ஒரு ராஜா அவரை வேலைக்கு அமர்த்த விரும்புவார்.